அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த எஹ்சான் சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுதான் லெட்டிங் கோ ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹுக்காக விட்டு கொடுத்தல். இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ஒரு பண்பை நம்ம ரொம்ப முக்கியமா கவனிச்சு கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பா இருக்கு. இதுக்கு ஒரு வரலாறு பார்க்கலாமா? அதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில நபியும் அவர்களுடைய தோழர்களும் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருந்தாங்க, எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தாங்க அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நியத், அவங்களுடைய பொறுமை மற்றும் அவங்களுடைய சிந்தனையுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த வரலாறு எடுத்து காட்டுது. எப்படின்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதினால இருந்து மக்காவுக்கு எதுக்காக போறாங்க? உம்ரா செய்யும் நோக்கத்தோட போறாங்க. ஆனா அங்க போனா அவங்களுக்கு எண்ணற்ற இடையூறுகளை இந்த மக்காவாசிகளும் குறைஷிகளும் தராங்க. குறைஷிகள் சொல்றாங்க, நாங்க போர் தொடுக்க போறோம் உங்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா அதை கைவிட்டுருங்க. ஏன்னா நாங்க இங்க வந்தது போர் தொடுக்க கிடையாது. நாங்க இங்க வந்தது அல்லாஹுக்காக உம்ரா செய்யக்கூடிய நோக்கத்தோடு தான். அப்போ அந்த நியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்து அங்க பொறுமையாகவும் அல்லாஹுக்காகவும் விட்டு கொடுத்தாங்க. அல்லாஹுக்காக எப்படி எல்லாம் விட்டு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை குறைஷிகளும் முஸ்லிம்களுக்கும் நடுவுல அந்த ஹுதைபியா உடன்படிக்கை எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ட்டு. ஆனா குறைஷிகள் சொல்றாங்க, இல்ல நிறுத்துங்க, ரஹ்மானா ரஹீமா, எங்களுக்கு ஒன்றும் அல்ல ரஹ்மான் ரஹீம் கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். கேட்க நமக்கே எப்படி இருக்கு? நபியோட தோழர்களுக்கு எழுதணும் எப்படி இருக்கும்? ஆனா அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல, நம்ம பொறுமையா இருந்துட்டு அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்துடலாம், அவங்க சொல்றதையே எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எழுத போகும்போது குறைஷிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூல்லாவா? இல்ல, நாங்க தான் நபி ரசூல்லாவை ஏத்துக்கவே இல்லையே, இப்போ வெறும் முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்கன்னு சொல்றாங்க. நபியோட தோழர்கள் கொந்தளிக்கிறாங்க, இல்ல இல்ல, எங்களால அப்படி எழுத முடியாது, வாங்க நம்ம போர் தொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? பரவாயில்ல, பொறுமையா இருந்து நம்ம விட்டு கொடுத்துடலாம், அவங்க சொல்றதையே எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லாஹுக்காக அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்ததுனால மட்டும்தான் அடுத்த வருஷமே அவங்களுக்கு அந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு வெற்றியாக மாறுது. எப்படி? குறைஷிகள் அதை கைவிட்டுடுறாங்க. அந்த ஹுதைபியா உடன்படிக்கைய குறைஷிகளே கைவிட்டுடுறாங்க. அந்த ஒரு வெற்றியை அல்லாஹ் எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுக்காக விட்டு கொடுத்த விஷயத்தினால அல்லாஹ் வெற்றி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அங்க உம்ராவோட நியத்துல போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் உம்ரா செய்யாமலேயே திரும்பி வராங்க இல்லையா? ஆனா அடுத்த வருஷம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்டி வெற்றியா மாறுது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதையாச்சும் நம்ம விட்டு கொடுக்குறோமா? நம்மளுடைய பொசிஷன், ஃபேமிலிக்குள்ள, சொசைட்டில, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, நெய்பர்ஸ்குள்ள எதையாச்சும் நம்ம விட்டு கொடுக்குறோமா? இல்ல. ஆனா நம்மளுடைய நியத்தை பேஸ் பண்ணி பொறுமையா இருந்து நம்ம விட்டு கொடுத்தோம்னா அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பானா? வெற்றியை மட்டுமே கொடுப்பான். அததான் இந்த வரலாறுல இருந்து நம்ம ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும். நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான். நீங்க பொறுமையா இருந்து அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான் கூடிய சீக்கிரமே, இல்லையா? இதுதான் நம்மளுடைய எஹ்சான். இதுதான் நம்ம செயல்முறை படுத்தணும். பொறுமையா இருக்கிறதும் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்கிறதும். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம், إحساني سيلاكم. كنت تعانق دمعة الفكر تناجي الله في صبر وترجو رحمة تسري.